ஹாய் பட்டோஸ். இலக்கணம் பிழையானதோ. அத்தியாயம் 10. வெளியே வாகனம் நின்று அதிலிருந்து இறங்கிய பெண்மணி வெளியே இருந்த பெண்ணிடம் பேசிக்கொண்டு நின்றிருக்க நிசாந்தன் வேகமாக வெளியே வந்தான். தன் ஆட்சியின் வரவால் இங்கே சிக்கலாகி கிடக்கும் உறவுகளில் எல்லோரையும் ஒன்று சேர்த்து விடுவார் என்ற நம்பிக்கையில் வெளியே வந்தவன் அவனை தள்ளிவிட்டு சுகாசினியும் துள்ளி குதித்து மானாக வெளியே ஓடி வந்தாள். ஆச்சி என்று ஓடி வந்து கட்டிப்பிடித்தவளின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. அந்த காலத்து முறைப்படி பின்னால் கொசுவம் வைத்து சுங்கடி சேலையை சுற்றியிருந்தார் ரங்கநாயகி. நெற்றியில் திருநீரும் கழுத்தில் இரட்டை வழ செயினும் காதில் கடுக்கனும் கையில் காப்பும் அணிந்திருந்தார். குழந்தையோடு பேரனின் மனைவியும் அணைத்தவர் எதற்கு அழுற சுகாசினி என்று அதட்டியவர் வெளியே வந்த பேரனை பார்த்து, என்ன ராசா, சரியான நேரத்தில் சரியாக வந்துட்ட போல என்று மறைமுகமாக சொல்லிவிட்டு, ஏண்டா நான் பெத்த மகனே, உன்னை பார்க்க இந்த ஆத்தாக்காரி வந்திருக்கா, இந்நேரம் ஓடி வந்திருக்க வேண்டாமா என்று நிசாந்தனின் பின்னால் நின்ற மகனை சாடியவர், எங்கடா என் வெள்ளக்கட்டி மருமகள், மாமியார்காரி வரான்னு ஆராத்தி கரைக்க போயிட்டாலோ என்று உள்ளே நின்றிருந்த ராஜலட்சுமியை வார்த்தையால் சாட, உள்ளே நின்ற ராஜலட்சுமிக்கு இந்த கிழவிக்கு ஆரத்தி மட்டும்தான் பாக்கி என்று மனதிற்குள் கவுண்டர் கொடுத்தவள் அவரே வரட்டும் என்று அங்கேயே நின்று விட்டாள் ராஜலட்சுமி. வாங்க ஆச்சு உள்ளே, மற்றதை அப்புறம் பேசலாம் என்று சொல்லிய நிசாந்தன் அவரை அழைக்க குழந்தையோடும் சுகாசினியோடும் வீட்டினுள் நுழைந்தார் ரங்கநாயகி. உள்ளே நுழைந்ததும், என்னடி மருமகளே, பிடிச்சு வச்ச கொலக்கட்டை மாதிரி உருண்டு திரண்டு இருக்க போல, என் மவன் சம்பாரியத்தை நீயே சாப்பிட்டு அழிச்சிடுவ போல என்று நக்கலாக கேட்க, அவ்வார்த்தையில் நிசாந்தனோ சுகாசினியை பார்க்க அவளோ அதை கண்டு கொள்ளாமல் ஆட்சியின் கைவளவில் இருந்து விலகாமல் இருந்தாள். மாமியாரின் நக்கல் பேச்சில் அதிர்ந்தாலும் கிழவிக்கு இருக்கிற குசுமை பாரு என மனதிற்குள் திட்டியபடி வாங்கத்த என்று சொல்லிவிட்டு வேறு எதுவும் பேசாமல் நிற்பதை கண்ட ரங்கநாயகி, என்ன மருமகளே, வந்தவர்களை உட்கார சொல்லணும், தண்ணீர் கொடுக்கணும் என்பதையெல்லாம் மறந்து விட்டாயோ? இல்லை, இதெல்லாம் உன் ஆத்தாக்காரி எதுவும் சொல்லிக் கொடுக்கவில்லையா? பட்டணத்திற்கு வந்ததும் பந்தாவும் பவிசும் வந்துருச்சோ என்றவர், நீ ஊரில் எப்படி இருந்த, என்ன நிலைமையில இருந்த, எல்லாம் மறந்துருச்சு போல, கொஞ்ச நாளைக்கு நம்ம ஊர்ல போய் இருந்துட்டு அதையெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு வா என்று குரலில் அழுத்தமும் சிறு கோபமும் எட்டி பார்த்தது ரங்கநாயகி. அதை கேட்ட ராஜலட்சுமிக்கோ சில நொடிகளிலே கிறுகிறுப்பாகுதே இந்த கிழவியின் பேச்சில் என்று அரண்டு போய் நின்றாள். ஆட்சியை இருக்கையில் அமர வைத்த சுகாசினியோ உள்ளே போய் அவருக்கு பிடித்த வகையில் இதமான சூட்டில் தண்ணீரும் கருப்பட்டி கொத்தமல்லி காப்பியும் கண்ணம்மா போட்டு வைத்திருக்க அதை எடுத்து கொண்டு வந்து அவரிடம் கொடுக்க, என்றா சாத்தி என்று சொல்லிவிட்டு அதை வாங்கி குடித்தவர் தன் கைகளை பிசைந்தபடி நின்று கொண்டிருந்த ராஜலட்சுமியை பார்த்து, உன் மருமகளை பார்த்து இதையெல்லாம் கத்துக்கோ என்று சொல்லிய ரங்கநாயகி, மகேந்திரா இங்க வந்து உட்காரு என்று அருகில் அமர சொன்னவர் பேரனிடம் திரும்பி, நீ ஆபீஸுக்கு போறாசா, சாயங்காலம் வந்ததும் பேசுவியாம் என்று சொல்லிவிட்டு சுகாசினியிடம், இந்த குட்டி போய் என் ராசாவுக்கு டிஃபனை எடுத்து வை, சாப்பிட வச்சு அனுப்பு, இது கூட சொல்லி கொடுக்கணுமா அவனுக்கு என அவளையும் விரட்ட நிசாந்தன் சிரித்தபடி டைனிங் டேபிளில் இருந்த நாற்காலியில் போய் அமர்ந்தான். சுகாசினியோ வாயில் ஏதோ முணுமுணுத்து கொண்டே அவள் தட்டில் உணவினை எடுத்து வைக்க, அவளை பார்த்தபடி உண்டவனுக்கு என்ன சாப்பிட்டோம் என்று யாராவது கேட்டால் தெரியாது என்றே சொல்வான். அவன் நினைவு எல்லாம் மனைவி பரிமாறி அவளை பார்த்தபடி உண்டது மட்டுமே ஞாபகம் இருந்தது. இனியாவது அவன் வாழ்வில் தாய் இல்லாமல் போனாலும் தாரம் தாயாக மாறி
அன்பை பரிமாறுவாளா என்று காலம் அதற்கான விடை. ஆனால் அது விரைவில் மாறும் என்பது நிசாந்தனுக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. அதுவும் தன் ஆட்சியின் கைங்காரியத்தால் அது கண்டிப்பாக நடக்கும் என்று நினைத்தபடியே சாப்பிட்டு கொண்டிருந்தான். ரங்கநாயகியின் வரவில் வீடே ரணகலப்பட்டது. ராஜலட்சுமிக்கு நிற்க நேரமின்றி அலைய விட்டு கொண்டே இருந்தார். இந்த மருமகளே, சும்மா மசமசன்னு நிற்காமல் போய் 1000 மீனை வாங்கி மண் சட்டியில் குழம்பை வைத்து பச்சரிசி சாப்பாடு செய்கிற. வீட்டில் தான் சமையலுக்கு ஆள் இருக்குன்னு வீட்டு அம்பளங்களுக்கு அடுத்தவங்க செஞ்சதை பரிமாறாமல் சமைக்கவும் செய்யணும். என் மகனை பாரு, துரும்பா இழைச்சி போய் கிடக்கிறான் என்று மகனின் கன்னத்தை வருடைய ரங்கநாயகியின் கைகளை கன்னத்தில் அழுத்தி கொண்டார் மகேந்திரன். எத்தனை வருஷம் ஆனாலும் அம்மாவுக்கு மகன் சிறுவனாக தெரிவான் போல என்று நினைத்தவர் அக்கைகளை விளக்க அனுமதிக்காமல் இறுக பற்றியபடி அமர்ந்திருந்தார் மகேந்திரன். மகேந்திரனின் கைகளை தன் கரங்களால் பிடித்து கொண்டே திரும்பிய ரங்கநாயகி ராஜலட்சுமியை பார்த்து, நாங்கள் என்ன அந்த காலத்தில் 100 பேர் வந்தாலும் விறகு அடுப்பில் சமைக்கிறோம். இப்போ வீட்டில் எங்கே சுவிட்சு போட்டாலும் வேலை செய்கிற மிஷினை வாங்கி வச்சுருக்கீங்க. அதனால்தான் வாயில் நுழையாத பேராலாம் நோய் வருது என்று சலித்த குரலில் கூறியவர் தன் மகனிடம் திரும்பி, ஏண்டா மகனே, நம்முடைய வீட்டின் நடைமுறையே இன்னுமா உன் பொண்டாட்டிக்கு சொல்லிக் கொடுக்காம இருக்க? நீயே மருமக பேத்தி எடுத்தும் இன்னும் கூறு கெட்ட பொழப்ப பிழைக்கிற என்று மகேந்திரனை பேச, அவரோ, ஆத்தா பரதேவதை, நான் பாவம் விற்று இந்த ஒன்ற மருமக ராஜலட்சுமி கையை அவரிடம் இழுத்து கொடுத்துவிட்டு, இனி நீயாச்சு உன் மருமக ஆச்சு, நான் போய் கம்பெனிக்கு கிளம்புறேன் என்று விட்டால் போதும் என்று கிளம்பியவரை, முதல்ல போய் சாப்பிட்டு கிளம்பு என்று சொல்லியே அனுப்பினார் ரங்கநாயகி. தன் கைகளிலிருந்து உருவிக்கொள்ள முயற்சி செய்யும் ராஜலட்சுமியின் கையை மேலும் ஒரு இறுக்கியை விட்டு அவர்களின் கையை விட்டவர், மாசம் நிற்காமல் உன்ற புருஷனுக்கு டிப்பனை எடுத்து வை என்று சொல்லி அனுப்ப, ராஜலட்சுமி முகமோ கடுகடுவென்று ஆக கோபம் தலைக்கேறியது. திரும்பி மகேந்திரனை முறைத்த ராஜலட்சுமி, ஆத்தாக்காரி இருக்கிறாங்கன்னு நினைப்புல ஆடுற, அவர் ஊருக்கு போகட்டும், அப்போ இருக்கு உங்களுக்கு, வட்டி முதலுமா வாங்கி கட்டிக்கல பார்த்துக்கோ என்று கண்களாலே மிரட்டியவளை கண்டு மகேந்திரன் ஜகா வாங்கினார். அம்மா, இன்னைக்கு ஆஃபீஸில் அர்ஜென்ட் மீட்டிங், அங்கேயே சாப்பாடு கிளைண்ட்டுக்கு ரெடி பண்ண சொல்லியிருக்கு, அதனால் அவங்களோடு நானும் சேர்ந்து சாப்பிடணும், சாயங்காலம் வந்து மிச்ச கதையை பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு வைத்திக்கு மீறிய வேகத்தோடு காரை நோக்கி நடந்து சென்றார் மகேந்திரன். மகன் பேசுவதற்கு எந்தவித பதிலும் சொல்லாமல் மகனையும் ராஜலட்சுமியின் பார்வையும் கவனித்தவர் எதுவும் சொல்லாமல் அமைதியாக எதையோ யோசித்தபடி அமர்ந்திருக்க, ராஜலட்சுமி விட்டால் போதும் என்று அவ்விடத்தை விட்டு நழுவினார். அதையெல்லாம் கவனித்தாலும் கவனிக்காத மாதிரி இருந்த ரங்கநாயகி தன் பேரன் ஆபீஸுக்கு கிளம்பி மாடியிலிருந்து வருவதைக் கண்டு, என்ன ராசா, கிளம்பிட்டியா என்றவர், ஏண்டி குட்டி, புருஷன் கிளம்புறான்ல, அங்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற என்று உள்ளே பார்த்து சுகாசினி அழைக்க, ஆதினிக்கு பாலை சிற்பரையில் வைத்து கொடுத்து கொண்டிருந்தவர் ஆச்சியின் சத்தத்தில் வேகமாக வந்தாள். என்ன ஆச்சி என்று கேட்டவளை, கட்டினவனை கவனிக்காமல் அங்கே என்னத்த வேலையை செஞ்சு கிடைக்கிற, சாப்பிட்டானே, அவனுக்கு ஆபீஸ் போக உடுப்பு எடுத்து கொடுப்போம் என்ற எண்ணம் வேண்டாமா கட்டின பொண்டாட்டிக்கு என்று பேரனும் அவன் பொண்டாட்டியும் ஒன்று சேர ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வார்த்தைகளோ இடிமின்னலாக சுகாசினியை தாக்க, அவளோ பரிதாபமாக ரங்கநாயகியை பார்த்தாள். அதை கண்டுக்காத மாதிரி இருந்தவர், ஏண்டா ராசா, ஒத்தையால அங்கிட்டு கஷ்டப்பட்டு நீ கிடக்கிற, இவ இங்க என்ன பண்ண போறா, வெட்டியா தானே இருக்கா, கொஞ்ச நேரம் உன் கம்பெனிக்கு கூட்டிட்டு போய் வேலையை கற்றுக்க சொல்லு, அப்புறம் தனியாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சு கொடுத்துடலாம்,
குழந்தைய பார்த்துக்க தான் வீட்டில் இத்தனை பேர் இருக்கோம்ல என்று சுகாசினியின் மனக்குறைக்கும் தீர்வை கூற, நிசாந்தனோ தன் ஆட்சியை பார்த்து ஒற்றை கண்ணை சிமிட்டினான். இருவரின் செய்கையில் இது யார் செய்தது என்று புரிந்து கொண்ட சுகாசினி திரும்பி கொண்டவரை முறைக்க, அவனோ பரமபிதாவே, இந்த பாவியை மன்னிப்பாயாக, இதுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்ல மாட்டேனே என்று குதூக்கலமாக கூடியவன் ஆட்சியின் இரு கன்னங்களை பிடித்து சோ ஸ்வீட் ஆட்சி என்று கொஞ்சிவிட்டு தன் மகளிடம் திரும்ப, ஆதினியும் உதட்டை பிதுக்கி அழத் தொடங்கியது. சுகாசினியின் கையிலிருந்து நெளிந்து கீழே இறங்கி தன் அப்பாவின் நோக்கி கையை நீட்டி கொண்டு வரும் அழுகையை கண்டவனுக்கு கண்களில் வலியும் நீரூற்றில் ஆனந்தமே நிரம்பியிருந்தது. தன் மகளை தூக்கியவர், ஆட்சியை கொஞ்சரேன், அம்மம்மாவுக்கு கோபம் வந்துருச்சா என்றவன் குழந்தையின் இரு கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட்டவனை கண்டு சிரித்த மலலை தன் எச்சில் முத்தத்தை அவனுக்கு வைக்க, அந்நொடி இருவரின் பாச பிணைப்பில் ரங்கநாயகி தன் பேரனின் குழந்தை பருவம் தாய் இல்லாமலும் தந்தை இருந்தும் இது மாதிரி அனுபவிக்க முடியாமல் போனதை எண்ணி உள்ளே மருகினார். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.